சாரிகளுக்கு சேஷமாக்குகை. இந்த ஆத்மவஸ்து ஈஸ்வரனுக்கு சேஷம். அப்போ அவனுக்கு தானே சமர்ப்பிக்கணும். இதை போய் இன்னொரு சம்சாரிகளுக்கு இன்னொருத்தனுக்கு நான் கொடுப்பேன், இன்னொருத்தனுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படின்னா, ஒரு தேவதைகளுக்கு ஒரு யாகம் பண்ணி அதில் பலனை எழுவதற்கு ஒரு புரோடாசத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கும்போது அவருக்கு அது கொடுக்க அவளுக்கு கொடுக்காம ஒரு நாய்க்கு கொண்டு கொடுப்பேலோ யாரும் கொடுக்க மாட்டான். அப்படி கொடுத்தா அது தப்பு. அதுபோல இந்த ஆத்ம வஸ்துவானது ஈஸ்வர விசேஷமான இந்த ஆத்ம வஸ்துவை மற்றவர்களுக்கு மற்ற சம்சாரிகளுக்கு சேஷமாக்குகை கூடாது. அது எப்படி அது சேஷமாக்கினா எப்படியோ இந்த நாய் புரோடாசத்தை நாய்க்கு கொடுக்குமா போல இந்த சேஷத்துவத்தை மற்றவர்களுக்கு நீ கொடுப்பது அவனை தவிர கொடுத்தார் என்பதாக. அதாவது ஆராத்தியரான இந்திராதி தேவர்களுக்கு போக்கியதாக சேஷமாக கல்பிதமான புரோடாசத்தை தர்சன ஸ்பர்சனாதிகளுக்கு அனர்காம்படி நிகினமாய் இருக்கிற நாய்க்கிடுமா போலே இருப்பதென்று. ஆராத்தியரான இந்திரனுக்குன்னு ஒன்று ஒரு விழா எடுத்து அவனுக்கு படைக்க வேண்டிய படைப்பை இந்திரனுக்கு கொடுக்காம ஒரு வேற ஒருத்தருக்கு கொடுத்தா இந்திரன் கோச்சிக்க மாட்டானோ. அதனால தான் அவனுக்கு கோச்சுன்னு மலை எடுத்தான். உடனே மலை எடுத்து கல் எடுத்து கல் மாதிரி காத்தான். இந்திரர்களுக்குன்னு வச்சதை மற்றவர்களுக்கு கொடுத்தா அவனுக்கு கோபம் வந்துடுது. இந்திரர்களுக்குன்னு நீங்கள் எப்போது என்னன்னா வந்து பூஜை பண்ணணும், நீ கிருஷ்ணனை போய் பூஜை பண்ணிட்டே இன்னைக்குன்னு இந்திரனுக்கு கோபம். ஆகவே கோவர்த்தனத்தில் அவர்கள் அவ்வாறு செய்வாங்க போகும்போது இந்திரனுக்கு கோபம் வந்து உடனே அவன் 7 நாள் மலையை பொழிதான். இவன் என்ன பண்ணான், கல் எடுத்து கல் மாறி காத்தான். கல்லையே எடுத்து அந்த மாறினா மலையை காத்தான். கல் எடுத்து கல் மாறி காத்தாடை என்னும் காமரு பூர்கட்சி ஊரகத்தா என்னும் அப்படின்னு ஒரு விபாவதாரம் ஒரு அர்ச்சாவதாரம், ஒரு விபாவதாரம் ஒரு அர்ச்சாவதாரம், இப்படி ஆழ்வாருடைய அனுபவம். இப்படி ஆராத்தியமான இந்திராதி தேவர்களுக்கு போக்கியதான சேஷம். அவர்களுக்கு என்ன பிடிக்கணும், என்ன காப்புனா ஸ்ரீராரணம், தீபாவளினா ஹொக்கோரை அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கு வச்சுருக்காங்க இல்லையா. ஸ்ரீ ஜெயந்தினா உப்புச்சார், அந்தந்த புரலங்கா உருண்டை. இப்போ யாரும் பண்ணுறதில்லை. அந்த காலத்தில் எங்கள் பார்ட்டி பண்ணி சாப்பிட்ருக்கேன். இப்போ புரலங்கானா யாருக்குமே தெரியாது. இப்போ வர சந்தைகளுக்கு புரலங்கா அது உடைக்கவே முடியாது. குழம்பியை வச்சு இடித்தாலும் இடிக்காது, அப்படி அது புரலங்கா அப்படின்னு அந்தந்த காரியக்கிரம விசேஷங்களுக்கு அந்தந்த பதார்த்தங்கள் பண்ணுறாரோ இல்லையோ. அதுபோல் இந்திரனுக்கு ஒரு விழாவெடுத்து இந்திரனுக்கு போக்கியமான அவனுக்கு சேஷமாக கல்பிதமான புரோடாசத்தை தர்சன ஸ்பர்சனாதிகளுக்கு அனர்கியான்படி தர்சனன் அது மற்ற பெருமாளுக்கு தளி பண்ண அம்சம் பண்ணுறது எதுக்கு மூடிட்டு வரான்னா அவர் அமுது செய்த போது யாரும் பார்க்கக்கூடாது. அதனால திருஷ்டி தோஷம் வந்துடுமா, பார்த்தாலே திருஷ்டி தோஷம். அந்த திருஷ்டி தோஷத்தினால தர்சனன்னு போடுறார், அப்புறம் ஸ்பர்சனன்னு போடுறார். அப்போ சில இது தொட்டா தீட்டு, சில இது பார்த்தாலே தீட்டு. எது பார்த்தாலும் தீட்டுன்னா இப்போ ஒரு பிரேதம் போயிட்டுருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அது மாட்டு போயிட்டு போகணுன்னு கதவை சாத்துன்னு ஆற்றுக்குள்ளே வாட்டு இருப்பான். அதை பார்த்தாலே பிடிக்கணும்னு, அதனால் பார்க்க மாட்டான். அப்படி தர்சன ஸ்பர்சனாது சில இதை தொட்டா தீட்டு. அப்போ அவளுக்கு ஏதாவது ஜுகுஷ்மா இருக்கும், அது கையெலம்பணும்பா. இப்போ சாத்து தொட்டா உடனே கையெலம்புறான். எதுக்கு கையெலம்புறா, சாத்தை தொட்டுன்னு மோரை தொட்டாதேம்பா. ஏன்னா சாதம் தொட்டால் அது 10ன்னு போயிடு. அப்போ அதை ஸ்பர்சம் பண்ணிட்டா மோரை தொடுறதுக்கு முன்னாடி ஒரு கையெலம்பிட்டு அது எதுக்குன்னா அந்த சாதமானது அது ஒரு நல்ல சாலிடான வஸ்து. அதில் ஏதாவது அது கைப்பட்டு இது கைப்பட்டுனா அப்புறம் அதனுடைய பக்குவம் வேறு விதமாக போயிடும். அதனாலே அது தொடக்கூடாது என்பதற்காக அது 10ன்னு ஒரு பெயரை வைத்து அது ஒரு ஐதீனிக் தான், அதை கையாள வேண்டும், அது சுத்தமாக தொடரணும் அப்படின்னு. இப்படி தர்சன ஸ்பர்சனாதிகளுக்கு அனர்ஹமாம்படி அது வந்து அர்ஹமாக இல்லை. ஒருத்தன் பார்த்துட்டான்னா அது ஒரு கதை ஞாபகம் வருதுன்னா சொல்கிறேன். 27ஆம் பட்டம் சுவாமி ஆழ்வார் திருநகரியில் யாத்திரையில் ஏறிருக்கும்போது சுவாமி அந்த ஆழ்வார் திருநகரி மடத்தில் எதிர்த்தாப்போல ரோட்டை தாண்டினா ஒரு படுத்துறை உண்டு. அது மடத்து படுத்துறைன்னு பெயர். அந்த பெயருக்கு மடத்து படுத்துறைன்னே பேர். அது வழியே போய் தீர்த்தம் ஆடிட்டு அந்த காலத்தில் எல்லோரும் ஆற்று பின்னாடியே தாமிரபரணி ஆழ்வார் நகர் எல்லோரும் தீர்த்தம் ஆடுவா, பாத்திரம் தேய்ப்பா, எல்லாம் பண்ணுவா. இப்போ ஜலமே இல்லை, வேறு விஷயம். அப்படி அங்கே போயிட்டு சுவாமி தீர்த்தமாட்டு வெளில வரும்போது மடத்துலேருந்து ஒரு நாய் உள்ளே போயிட்டு வந்துருந்தான். அதை சுவாமி உள்ளே எழுந்துச்சு, அது வெளில வந்து சுவாமி பார்த்துட்டார். அதனால் சொன்னாராம்,
அவரே லேட்டாக தான் தீர்த்தம் ஆடிட்டு வாத்தியானம் பண்ணிட்டு விட்டு வருவார். சாத்து முறையாகி ததியாரம் ஆகணும். அத்தனையும் கொண்டு தாமிரபரணியில் போட்டுன்ட்டாராம். திருப்பி பண்ணி 4 மணிக்கோ 5 மணிக்கோ சாப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அவர் சுவாமி நாய் உள்ளே போட இங்கே வாசலில் தான் நின்று போடுதுன்னா அது எங்கே போச்சோ, நான் பார்க்கச்சே உள்ளேருந்து வந்தது, அது மடப்பொழி வரைக்கும் போயிருக்காது. இருந்தாலும் அது அது தோஷம் அப்படின்னு அத்தனையும் அப்படின்னு அடைய சொல்லி கேள்வி அங்கே கொண்டு போட்டா அப்படின்னு. இப்போ அந்த மடத்தைப்படுத்துறதுக்கே போகிறதுக்கு வழி இல்லை. பக்கத்தில் பெரிய பட்டர் மடத்தையும் சேர்த்து கொடுத்து நம்ம மடத்தைப்படுத்துறையும் மேலே அவன் கட்டின்னு இருக்கான். அது வேறு விஷயம். அதாவது தர்சன ஸ்பர்சனாதிகளுக்கு அனர்ஹமாம்படி நிகினமாக இருக்கிற நாய்க்கு இடுமா போடு. அதை கொண்டு ஒரு நாய் சாப்பிட்றது வஸ்துவை மற்ற சாப்பிடுவானோ, மற்ற சாப்பிட மாட்டான். அப்படி இடுமா போலே இருப்பதொன்று, அப்படி அதுக்கு சமம். அதே மாதிரி பிராப்த சேஷியான ஈஸ்வரனுக்கு, நீ ஈஸ்வரனுக்கு அடிமை, அவனே உனக்கு பிராப்தம். அப்படி அவன் பிராப்தமாக இருக்கும் பொழுது இந்த சேஷமான ஆஸ்தவஸ்துவை சர்வ பிரகாரத்தாலும் ஏயரான சம்சாரிகளுக்கு இன்னொருத்தருக்கு போய் அதை நான் இவனுக்கு அப்பாவுக்கு அடிமை, நான் ராஜாவுக்கு அடிமை, நான் எங்கள் பெரியப்பாவுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நான் முத்தண்ணாக்கு அடிமை, நான் எங்கள் தாத்தாவுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிண்டா அது எப்படி சரிப்படும்? சம்சாரிகளுக்கு சேஷமாக்குகை அது சரிப்படாது. அது இப்படி சேஷமாக்கினா ஒரு வஸ்துவை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற வஸ்துவை அதுக்கு நாய்க்கு இடுமா போ. நாய் வந்து அதை சாப்பிட்டுருதுன்னா அதான் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படியில் வாழையில்லைன்னு கண்டாய் மன்மதனே அப்படின்னு. நான் அவனுக்கே உரியவன், இந்த சம்சாரிகளுக்கு என்னை வைத்தால் வாழையில்லைன்னு கண்டாய் மன்மதனே நான் ஜீவித்து இருக்க முடியாது அப்படிங்கிற இந்த இடத்துல ஆண்டாள் அங்கே புரோடாசத்தை தேவதா உத்தேசன புரோடாசத்தை நாய்க்கிடுமா போலேன்னு ஒரு பாசனத்தில் ஆண்டாளும் காமிக்கிறார். இடுமா போலே இருப்பதென்று பிராப்த சேஷியான ஈஸ்வரனுக்கு சேஷமான ஆத்ம வஸ்துவை சர்வ பிரகாரத்தாலும் ஹேயரான சம்சாரிகள் ஹேயர். ஏன்னா இன்னைக்கு இருக்கா நாளைக்கு போயிடுவான். ஏன்னா வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பது என்பதில்லை நிற்கரில் அப்படின்னு. ஆண்டார்கள் ஆண் வேண்டேன் மன வாழ்க்கையே விண்ணகர் மேயோன்னு எத்தனை நாளைக்கு தான் எத்தனை பேர் தோன்றி கழிந்தொழிந்தார் அப்படிங்கிறார். எத்தனை பேர் வந்துட்டு போயாச்சு. ஆனாலும் மடத்தில் பார்த்துட்டு இந்த வருஷத்தில் ராயசமிகாரனா எத்தனை ராயசமிகா வந்துட்டு போயிருப்பா. எல்லாரும் தோன்றி கழிந்தொழிந்தார். அதுபோல இந்த சேஷமான ஆத்மவஸ்துவை சர்வ பிரகாரத்தாலும் ஹேயரான சம்சாரிகளுக்கு சேஷமாக்குகை என்கைங்கிறதுன சேஷமாக்க எவ்வளவு ஒரு நிகீனமோ, எவ்வளவு நீச்சமோ, எவ்வளவு ஒரு கீழ்த்தரமோ, எவ்வளவு ஒத்துக்கொள்ளாத முடியாத வஸ்துமோ அப்படியான வஸ்து. அது எப்படின்னா ஒரு புரோடாசத்தை கொண்டு அந்தந்த தேவதைகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது சமர்ப்பிக்காமல் அதை கொண்டு ஒரு நாய்க்கிடுமா போலே இந்த சேஷத்துவத்தை மற்றவர்களுக்கு எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்காமல் அடுத்தவர்களுக்கு சமர்ப்பிப்பது. இப்படி குரூரமான அந்நியசேஷத்துவம் அப்போ இது குரூரமோன்னு கேட்டியே, அப்போ குரூரம் இல்லையாங்கிறாருங்க. அங்கே வந்து ஒருத்தருக்கு அடிமையாக இருப்பது குரூரமா? நல்லது தானே, நான் அவருக்கும் நன்மை பண்ணுறேன், இவருக்கும் நன்மை பண்ணுறேன், அவருக்கும் தாசியமாக இருந்து அது வந்து கொரூரமா அப்படின்னா அது கொரூரமாங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோ. ஒரு தேவதைக்கு அவனுக்கு பண்ணின புரோடாசத்தை இன்னொன்னுக்கு கொடுத்தா அதுக்கு நாய்கிட்டா எவ்வளவு கேவலம். அதுபோல இப்படி கொரூரமான அந்நியசேஷத்துவம் நீ இன்னொருத்தருக்கு அடிமையாக இருந்தால் அது கொரூரமா இல்லையான்னு இப்போ நீ புரிஞ்சுக்கோ. ஆகவே அந்நியசேஷத்துவம் கழுகையே ஆத்மாவுக்கு பிரதான வேலைதான். அந்நியசேஷத்துவம் கழியணும், உனக்கே ராமா செய்வோங்கிற நினைப்பு இருக்கணும். அது அந்நியசேஷத்துவம் கழிகிறது. என்ன அந்நியசேஷத்துவம் என்ன? அது ஒன்றும் பெரிய குத்தமா? இவருக்கும் அடிமையாக இருந்துட்டு போகிறேன், அவருக்கும் போகிறேன்னா அது இப்போ புரிஞ்சுக்கோ. இந்த ஒரு தேவதைக்கு உத்தேசமான புரோடாசத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்தா அது பாவமா இல்லையா? அது நாய்க்கு விடுவாளா யாராவது? அதுக்கு அவனுக்கு விழாவே எடுக்க வேண்டாமே, அவருக்கு தெளியப்பட வேண்டாமே, பேசாமல் ஏதோ சின்னதாக பண்ணி ஒரு நாய்க்கு போட்டு போகலாமே. இவ்வளோ விழா எடுத்து இந்திரனுக்கு விழா எடுத்து அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நாய்க்கு இட்டா அது எவ்வளவு தோஷமோ, அதுபோல இந்த ஆத்மவஸ்துவான எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்காமல் மற்றவர்களுக்கு சம்சாரத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கோ மற்ற தேவதைகளுக்கோ யாருக்காவது சமர்ப்பிப்பது அது அவ்வளவு. ஆகவே இப்படி கொரூரமான அந்நியசேஷத்துவம் கலிகை. ஆகவே அந்நியசேஷத்துவம் கழிய வேண்டும். அதிலும் அந்நியசேஷம் கலிகை பிரதானங்கிறாரு. என்ன அது அந்நியசேஷத்துவம் அப்படின்னா இதுதான் அந்நியசேஷத்துவம். அது கலிகைனா அதை கழிக்கணும், அது நம்ம வந்து ஒட்டிக்கொள்ளக்கூடாது. உனக்கே நாம செய்வங்கிறது ஒட்டிக்கொள்ளணும். ஆகவே இப்படி அந்நியசேஷத்துவம் கலிகையே ஆத்மாவுக்கு பிரதான அபேட்சிதம். ஆத்மாவுக்கு பிரதான அபேட்சிதம் என்ன?
நான் மற்றவர்களுக்கு அடிமை இல்லை, உனக்கே அடிமை. அது மற்றவர்களுக்கு அடிமை இல்லைங்கிறது கழியணும், அது முக்கியம் என்று கீழ் சொன்ன அர்த்தத்தை ஸ்திரீகரிக்கிறார். அதை நன்னா திடமாக இங்கே காண்பிக்கிறார். பகவத் சேஷத்திலும் அனுசேஷத்துவம் கலிகையே பிரதானம் என்று மேல் சூத்திரத்திலே காண்பிக்கிறார். பகவத் சேஷத்திலும் அனுசேஷத்துவம் கலிகை பிரதானம். அது என்ன பகவத் சேஷத்திலே அனுசேஷத்துவம் கலிகை அப்படின்னா, அதாவது லக்ஷ்மி சேஷத்தின் காட்டிலும் பிரதானம் என்ற அளவே அன்று பகவான் தனக்கு சேஷமாக இருக்கும் அதிலும் காட்டில் அந்நிய விசேஷ சேஷத்துவம் கலிகை ஆத்மாவுக்கு பிரதான அபேட்சிதம் எங்கை என்பதாக லக்ஷ்மி சேஷத்தில் காட்டில் பிரதானம் என்ற அளவே அன்று. இவன் லக்ஷ்மிக்கும் சேஷத்துவம் தானே, அவர் மிதுரன் தானே. பகவான் தனக்கு சேஷமாக இருக்கும் அதிலும் காட்டில் பகவான் தனக்கு சேஷமாக இருக்கும் அதிலும் காட்டில் அந்நிய விஷயத்தில் சேஷத்துவம் கலிகை ஆத்மாவுக்கு பிரதானம். அந்நிய விஷயத்திலே சேஷத்துவம் கலிகை, மற்றவாளுக்கு சேஷத்துவம் இருக்கக்கூடாது. அது இருக்கக்கூடாதுங்கிறது கலியணும், இவனுக்கே சேஷத்துவமாக இருக்கணும். ஆத்மாவுக்கு அதே பிரதான அபேட்சிதம், அதே அவனுக்கு முதலே அபேட்சிதம்னா தேவை. இதற்கு பிரமாணம் காட்டுகிறார். அப்போ அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, மறந்தும் புறந்தலா மாந்தர் என்கையாலே. ஆழ்வார் சொல்கிறார், மறந்தும் புறந்தலா மாந்தர்ன்னு 4ஆம் திருவந்தாதியிலே அவர் காமிக்கிறார். இப்படி யமகிங்கர சம்வாதத்தை திருமணிசை அருளி செய்த திறம்பேன்மீன் கண்டீர் என்கிற பாட்டிலே பகவத் லட்சணம் சொல்கிற அளவில் திருவடி தன்னாமல் மறந்தும் புறந்தலா மாந்தர் என்று சுவாமியை திருநாமத்தை மறந்தார்களாகிலும் மற்றொரு விஷயத்தில் சேஷவிருத்தி பண்ணாதவர்கள் என்று சொல்கையாலே என்கை என்று அந்த 4முகன் திருவந்தாள் திருமணிசை ஆழ்வார் மறந்தும் புறந்தலா மாந்தர் என்பதை அங்கே காட்டுகிறார். 4முகன் திருவந்தாதிலே 68வது பாசுரம். அது என்ன சொல்றார் அப்படின்னா, திறம்பேன்பின் கண்டீர் திருவடியின் நாமம் மறந்தும் புறந்தளா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமீன்கள் என்றான் நமனுந்தன் தூதுவரை கூவி செவிக்கி என்பதாக காட்டுகிறார். யமகிங்கர சம்வாதம், யமகிங்கர சம்வாதம். யமன் வந்து கிங்கர்களை கூட்டு நீ போய் இந்த ஜீவனை எடுத்துன்னு வா அப்படின்னா, அப்போ சொல்கிறானா, நான் வந்து நீ எல்லா ஸ்ரீவைஷ்ணவாலை எடுத்துகிட்டு வரும்போது நீ எல்லா ஜீவனும் எடுத்துன்னு வராத, அப்போ என்கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு போய் அதை எடுத்துன்னு வா அப்படிங்கிறானா. அதை தான் இங்கே காமிக்கிறார். திறம்பேன்மீன் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தலா மாந்தர். மற்ற ஜீவனை எடுக்கிறவர்களும் இந்த அனுசேஷத்துவம் கழிந்து சேஷத்துவமாக இருக்கிற ஜீவனை நீ எடுக்கும் பொழுது அவர்களெல்லாம் மறந்தும் புறந்தலா மாந்தார் ஆணை துரத்தியும் சிவாலயம் போகே என்று இருக்கிறவர்கள். அப்படி மறந்தும் புறந்தலாம அஸ்தினாத்தாடமானவி சிவமந்திரம் நகைச்சேத் அப்படின்னு இருக்கு. அதுதான் தமிழில் யானை துரத்திலும் சிவாலயம். அஸ்தினாத்தாடமான யானை வந்து ஒன்று விரட்டினாலும் அப்போ வந்து நீ சிவாலயம் போகக்கூடாது. சிவாலயம் போகணும்னா அன்னிசேஷத்துவம் வந்துடும். அன்னிசேஷத்திலும் கழிடுமோ இல்லையோ, அப்போ அன்னிசேஷத்துவம் வந்துடுறதுல சேஷத்தை பற்றி போயிடும். அதனாலே அங்கே போகக்கூடாதுன்னு பிறகு சொல்லியிருக்கேன். தாட்டியமானேவி யானை வந்து ஒன்று அடித்தாலும் சிவமந்திரம் நகைச்சே, சிவாலயத்தில் போய் ஒதுக்கக்கூடாது. அப்போ தொப்பை கொடுத்து விழுந்து போனாலும் சிவாலயத்துக்குள்ளே போகாது அப்படிங்கிறார். அதனால் யானை துரத்தையும் சிவாலயம் போக இறைஞ்சியும் சாதுவராய் போதும் என்கள் என்றான். அவன் என்ன சொல்கிறானா, யமகிங்கரன் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கி, யமன் தன் தூதுவரை யமகிங்கரர்கள் அவனை போய் அவன் காதுக்குள்ளே சொல்கிறானா, இவெல்லாம் பரம ஸ்ரீ வைஷ்ணவா, இவெல்லாம் அன்னிசேஷத்துவம் கழிஞ்சவா, சேஷத்துவமாக இருக்கிறவா, அவளுடைய மரியாதையாக போய் அவள்கிட்ட எப்படி எடுத்துமா அப்படி எடுத்துடுவா. அங்கே போய் உன்னுடைய குரூரமாக காமிச்சு அது வந்து எருமையை விட்டு அடுப்பது இதயத்தை கடைஞ்சி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவான். பிராணன் போகும்போது கடைஞ்சி எடுத்து தான் போடுவான். அங்கே சில உள்ள கடைன்னு கடையிற சத்தம் கேட்குறது அப்படிலாம் ஏதோ சொல்லுவான். அப்படிலாம் இல்லாமல் நீ போய் ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக போய் மரியாதையாக போய் டக்குன்னு போய் அவளுக்கு எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு நான் அது குலசேகர ஆழ்வார், நீ வந்து யாருக்கு தூதர்னா
என் ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு நீ தூதர் கிடையாது, மற்றவாளுக்கு தான் தூதர் அப்படிங்கிற குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையிலே ஒரு ஸ்லோகத்திலே காமிக்கிறார். இப்போ அமனந்தன் தூதுவரை கூவி செவிக்கு எப்படி சொல்லுவான்? அஷட்கர்ணமாக இருக்கணுமா? அவள் காதுக்குள்ளே சொல்லுவானா. அஷட்கர்ணம்னா 4 காதுக்கு மேலே 6 காது. ஷட்டுன்னா 6, அஷட்கர்ணம்னா காது. 6 காதுக்கு ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அதோட சீக்ரெட்னஸ் போயிடும். 2 காதில் இருந்து 2 பேர் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்கலாம். அப்போ 4 காது. 4 காதுக்குள்ளே இருந்து வரையும் அது ரகசியம். 4 காதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரகசியம் இல்லாமல் போயிடும். ஆகவே யமன் என்ன பண்ணுறான்னா, நமனும் தன் தூதுவரை கூவி வானு செவிக்கி சிவேஸ்வரன் போயிட்டாரு. போனாலும் நீ பார்த்து போகிறச்சி எந்த சிவாவில் போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போ, அவளை ஜாக்கிரதையாக அழைச்சிடுவா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படி இந்த சேஷத்துவம் கழிஞ்சு அண்ணன் சேஷத்துவம் கழிஞ்சு சேஷத்துவம் இருக்க வாழ்க்கை அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதாவது யமகிங்கர சம்வாதத்தை திருமணப்பிரான் அருளி செய்த திறம்பேன்மின் கண்டீர்ங்கிற பாட்டிலே பாகவத லட்சணம் சொல்லுகிறது. பாகவத லட்சணம் அந்த பாட்டிலே சொல்லுகிறது. திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தல மாந்தர் என்று சுவாமியுடைய திருநாமத்தை மறந்தார்களாகிலும் மற்றொரு விஷயத்தில் சேஷவிருத்தி பண்ணாதவர்கள் என்று சொல்கையாலே என்கை அப்படிங்கிறார். திருவடி தன்னாமம் மறந்தும், திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தலாம் மறந்தாலும் பண்ண மாட்டாளாம் என்று சுவாமியுடைய திருநாமத்தை மறந்தார்களாகிலும் மற்றொரு விஷயத்தில் சேஷவிருத்தி பண்ணாதவர்கள். இப்போ சுவாமியினுடைய திருநாமத்தை மறந்துட்டா கூட பரவாயில்லை, அந்த மற்றொரு விஷயத்தில் சேஷவிருத்தி இன்னொரு மற்றவர்களுக்கு அடிமைப்படாமல் ஆட்கொள்ளாமல் அதை ஒத்துக்கொள்ளாமல் இவன் பெயரை சொல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இவனுக்கு அடிமையாக இருந்துட்டு இவன் பெயரை எப்போதும் சொல்லாமல் இருந்துட்டாலும் போகிறான். அதாவது ஒரு காலே சரணம் புக்குங்கிறான் சகுருதேவ பிரமணாய. இவன் என்னைக்கோ ஒரு நாள் சரணம் அடைஞ்சான். சமாசரணம் எப்போ ஆறுது அறிந்தும் அறியாமையும். ஆனால் அன்னைக்கு பண்ண சமாசரணம் இன்றைக்கி பலிக்கிறதோ இல்லையோ. இந்த ஜீவனுக்கு ஏதோ சின்ன வயசில் பூடல் போட்டு 6 வயசில் 7 வயசில் அந்த குழந்தைக்கு விவரம் தெரியாது. அதனால தான் ஆழ்வார் காமிக்கிற அரியா காலத்து அடிமைக்க நண்பு செய்து அரியாய மாமாயா உன்னுடைய கிருபையர் என்ன சொல்வதுன்னு. அந்த குழந்தைக்கு சமாசனம் பண்ணியோ உடல்களை யாராவது பிரபத்தி பண்ணியோ வச்சான்னா அவனுக்கு என்ன தெரிய போகிறது? ஒன்றும் தெரியாது. ஆனால் அது பலிக்குமோன்னோ, அது பலிக்கிறதோ இல்லையோ. அதுபோல இந்த சுவாமிகளுடைய திருநாமத்தை மறந்தார்கள். மைசூரில் பட்டண்ணா சுவாமி இருக்கார். பட்டண்ணா சுவாமிக்கு காலில் ஏதோ நோவு, சுகர், அதனால ஏதோ காலில் ஒரு கட்டு போட்டுருக்கார். இது என்ன அப்படின்னு அது ஏதோ சுகர் கட்டு போட்டிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் ஸ்ரீபாதீர்த்தம் ஸ்வீகரிச்சுண்டா சின்ன வயசில் பூடல் போடும்போது அப்போ கேட்ட திருமந்திரமோ அப்போ ஸ்வீகரித்த ஸ்ரீபாதீர்த்தமோ இவனுக்கு இந்த முக்தாத்மா முக்தி ஆகும்போது அந்த ஸ்வீகரித்த ஸ்ரீவாதார்த்தம் இவனுக்கு பயனடைகிறதோ இல்லையோ. அதுபோல் என்னைக்கோ சாப்பிட்ட சுகர் இன்னைக்கு வந்துருக்கு. அதான் ஸ்ரீவாதார்த்தம் பலமளிக்குமா போலே இந்த இனிப்பு பதார்த்தமும் பலன் இப்போ அளிக்கிறது அப்படின்னு வேடிக்கையாக சாதிச்சார். அதுபோல இந்த சுவாமியினுடைய திருநாமத்தை நாம் மறந்தார்கள் ஆகிலும் மற்றொரு விஷயத்தில் சேஷவிருத்தி பண்ணாதவர்கள். அவனுக்கு இவன் பெருமாள் கோளுக்கு போல, ஆனால் சிவன் கோளுக்கும் போகாமல் இருக்க, ஒரு கோளுக்கும் போகிறதில்லை. அதனால் இவன் வந்து இங்கே போகாட்டாலும் குத்தம் பிள்ளை, அங்கேயும் போகாமல் இருக்கிறதுனால இங்கே போகாமல் அங்கே போனால் குத்தம், இல்லை அங்கே போயிட்டு இங்கே வராமல் இருந்தால் குத்தம். அதனால் இப்பெருமாள் திருநாமத்தையும் சொல்லலை, அங்கேயும் வராட்டாலும் மற்றொரு இடத்து சேஷவிருத்தி பண்ணாதவார்கள் என்று சொல்கிறாரே என்கை. அதனாலே இவர்கள் மறந்தும் பிறந்தலாம். மறந்தும் பிறந்தல் அப்படியாதுன்னா எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாட்டாலும் இவன் சேஷவிருத்தி மற்றவர்களுக்கு பண்ணாமல் இருக்கிறதுனால இவன் மறந்தும் பிறந்தலாம்.